வணக்கம் மகளே. இந்த பதிவு நமது திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பிறப்புகளுக்கும் அதனை சுற்றி முட்டு கொடுக்கும் தம்பிகளுக்கும் இந்த பதிவு. டேய் போங்கடா, வரலாற்று மிக்க சிறப்பு புது புது திட்டங்களை நமது தமிழக முதலமைச்சர் நமது மக்களுக்காக இன்று கொடுத்திருக்கிறாரு. அன்றாடம் பால் கறந்து ஊத்தும் தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் பால் விலைய போன ஆட்சியில் இருந்த 38ங்கிறத இன்னைக்கு 41 ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. இதனால நமது விவசாய தாய்மார்களும் இதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ரெண்டாவது, சிறப்பு மிக்க காப்பீட்டு திட்டம், முதல்வரின் காப்பீட்டு திட்டம். முந்தைய ஆட்சியில் ஒன்லி 5 lakh, அதாவது 5 லட்சம். இன்று நமது தமிழக முதல்வர் 25 lakh, 25 லட்சம் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இதனால ஏழை மக்கள் யாரும் பெரும் நோயினால் அவதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படணும்னு இன்னும் அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டாலும் இதனை கொண்டு ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறாங்க. டேய் பைத்தியக்காரங்களா, இப்படியெல்லாம் நம்ம தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறாருடா. புரிஞ்சுங்கடா. ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு தாண்டா முட்டு கொடுக்கணும். சுய சிந்தனைய அப்படி சோதிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு மூளை இருக்காங்கிறத சோதிச்சு பார்த்துட்டு முட்டு கொடுங்க, சரியா? இன்னைக்கு ஒன்று புதுசா ஒரு ட்ரெண்டை கிளப்பி விட்டுருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடத்துனர் பணி, எம்டிசி பணி தமிழக முதல்வர் தான் நம்ம வட இந்தியர்களை அந்த வேலை வாய்ப்பு தமிழக இளைஞர்லேருந்து பறித்து வட இந்தியர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு புது பொருளை கிளப்பிட்டு இருக்கீங்க. அந்த அறிவு கட்டவங்களா? அந்த எம்டிசி பணிக்கான நடத்துனர் வேலைக்காக ட்ரெண்டு விடப்பட்டதே நமது உடன்பிறப்புகள் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது ஜனவரி மாதம், சரிங்களா? அந்த ட்ரெண்டு விடப்பட்டது. அதுக்கப்புறம் அதை வேலைக்கு சேர்த்தது 4வது மாசத்துல நமது திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பணிக்கு தீர்வாணைய வழங்கியிருக்காரு. எந்த அடிப்படையில் தெரியுமா? அதுக்கு அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த 5 வருஷமும் நமது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் நடக்கும். அதனால உங்களோட இந்த பணியானது இது ஒரு 11 மாசத்துக்கு தற்காலிக படைன்னு சொல்லிட்டு இதை சாங்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது தெரியுமா? முட்டு கொடுக்குற திராவிட முன்னேற்ற கழகம் தம்பிகளா, அண்ணன்களா, இது உங்களுக்கு நல்லா புரியுமா புரியாதா? ஃபர்ஸ்ட் உங்க ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு சுய அறிவோட பேச கத்துக்குங்க. பப்பா போதுண்டா. ஓம் சக்தி பராசக்தி, தீயமுக்க ஒரு தீய சக்திங்கிறது இதுவே போதுண்டா. உங்களுக்கு போதுண்டா. தமிழ்நாட்டை இதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. உங்க கையில இருந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருவீங்கடா. போங்கடா.